எப்படி வந்து நம்மளோட எனர்ஜியை நம்ம ரீக்ளைம் பண்ணுறது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து எதை பற்றிலாம் ஒரு என்டையர் டேயில் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, யாரை பற்றி திங்க் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க, எது உங்களை ரொம்ப டவுன் பண்ணுது, உங்கள் எனர்ஜியை டவுன் பண்ணுது, எந்த சுச்சுவேஷனு இல்லை எந்த பாஸ்ட் மெமரி, எந்த இன்சிடெண்ட் உங்களை வந்து டவுன் பண்ணுது, இப்படி வந்து நீங்கள் அதில் ரொம்ப பர்டிகுலராக எந்த இன்சிடெண்ட் உங்களை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கு, உங்கள் வைபை சுத்தமாக நீங்கள் வந்து அலைவாக இருக்க முடியல, என்னால் ப்ரெசண்ட்டில் வாழவே முடியல, அந்தளவுக்கு எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என்னோடய மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, என்னோடய மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது, லோவாக நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த இன்சிடெண்ட் என்னை இமீடியட்டாக டவுன் ஆக்கிடும், நான் எவ்வளோ ஹாப்பி பிளேஸில் இருந்தாலும் சரி அதை ஒரு செகண்டில் ஸ்பாயில் பண்ணிடுது, அடித்து காலி பண்ணிவிடுது, அப்படின்ற மாதிரி இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அங்கெல்லாம் தான் உங்கள் எனர்ஜி வந்து போயிட்டுருக்கு, லாஸ் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த எனர்ஜி வந்து புதுசாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸையும் இல்லை ஃப்யூச்சரை பற்றின ஏதாவது ஒரு பயத்தையும் ரெண்டையும் கொண்டு வரும்போது ரெண்டு இடத்துலையும் அது டீவியேட் ஆகி போயிட்டே இருக்கும். உங்கள் எனர்ஜி என்ன ஆகும்னா அப்படி போயிட்டே இருக்கும், ப்ரெசண்ட்டில் இருக்காது, அதை முழுமையாக இந்த ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணவே விடாது. ஸோ நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள், எந்தெந்த பிளேசஸில் எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த பீப்புள்கிட்ட உங்கள் எனர்ஜி போயிருக்கோ அந்த மொத்த எனர்ஜியும் ஒரு லைட் மாதிரி அது உங்கள்கிட்டயே திரும்ப வர மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ரியலா, இதெல்லாம் வந்து சும்மா ஃபேக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அன்டில் யூ டூ, உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணாத வரைக்கும் இதோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் தென் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸில் உங்களை இன்வால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்வால்வ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அது அர்த்தமே இல்லாமல் இருக்கட்டும், அது சொசைட்டியில் வந்து இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லவே இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனால் இதெல்லாம் சொசைட்டி டிக் மார்க் போடாது, இதெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது உங்களுக்கே உங்கள் மனசாட்சியே வந்து டிக் போடும். இதெல்லாம் நல்லா இருக்குது, உனக்கு இப்போ வந்து ஸ்விம்மிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதா, அதை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து நேச்சரில் ஒரு வாக் போனால் பிடிக்கும், எனக்கு கிரவுண்டிங் ரொம்ப பிடிக்கும், தனியாக ஒரு ட்ரிப் போகிறது பிடிக்கும், சோலோ ட்ரிப் போகிறது பிடிக்கும், எனக்கு ஒரு பார்க்கில் தனியாக ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும், இல்லை ஒரு ஃப்ரெண்டோடு எனக்கு அரட்டை அடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் சின்ன சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், முதல்ல நீங்கள் சின்ன சின்னதாக நிறைவேற்றி பழகுங்க. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் மனசுக்கு கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னர் சைல்டோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் பாடி, உங்கள் மைண்ட், உங்கள் சோல் எல்லாமே அலைன்டாக நரிஷ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு மெடிடேட் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு அது பிடிக்கணும். அது பிடிக்காமல் இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணால் அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து அலைன்ட் ஆயிடுவோமா, நம்மளுக்கு பிடிக்குமா, நம்ம உங்கள் மைண்டுக்கும் அந்த உங்கள் மைண்ட் அண்ட் பாடி அண்ட் சோல் இது எல்லா லெவல்லையும் அது சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணணும், அது ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பர்சனலி அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களோட லைக் என்ன டிஸ்லைக் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியும்.